அமெரிக்காவுடன் நடந்து வரும் வரி பதட்டங்களுக்கு மத்தியில் சீனாவுக்கான இந்திய ஏற்றுமதிகள் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் மாதந்தோறும் படிப்படியாக அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக அமெரிக்கா விதித்த வரிகளின் தாக்கத்தை இந்தியா தவிர்த்து வருகிறது. அரசாங்க தரவுகளின்படி சீனாவுடனான இந்திய ஏற்றுமதி செப்டம்பர் மாதம் 33% அதிகரித்தது. அடுத்து அக்டோபர் மாதம் 42% ஏற்றுமதி அதிகரித்தது. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகள் முழுமையாக அமல்படுத்தப்பட்டது முதல் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்ற 2024ஆம் ஆண்டு செப்டம்பருடன் சென்ற செப்டம்பரையை ஒப்பிட்டுப் பார்த்தால் இந்த முன்னேற்றத்தின் அளவு தெரியும். சென்ற 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் வெறும் 1.09 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. ஆனால் சென்ற செப்டம்பரில் நாம் சீனாவுக்கு 1.46 பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதியை அதிகரித்துள்ளோம். அமெரிக்கா நம்மை வரி உயர்வு மூலம் அச்சுறுத்தத் தொடங்கியதிலிருந்தே இந்தியா சீனாவுக்கான தனது பொருட்களின் ஏற்றுமதியை ஏப்ரல் மாதத்திலிருந்து தீவிரப்படுத்தியுள்ளது. ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை 10 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்கள் சீனாவிற்கு விற்கப்பட்டன. இது 2024ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 25% அதிகமாகும். அதேபோல சீனாவும் வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக மாறியுள்ளது. முன்னதாக சீன் வர்த்தகர்கள் பணமழை பொழியும் அமெரிக்காவில் குவிந்திருந்தனர். ஆனால் இப்போது வாஷிங்டன் ரஷ்ய எண்ணெயை வாங்குபவர்களுக்கு 10% வரி, 25% பரஸ்பர வரி மற்றும் 25% அபராத தொகையை கூடுதலாக விதித்துள்ளது. இதனால் அவர்களும் திசை மாறத் தொடங்கியுள்ளனர். சீனாவுக்கான ஏற்றுமதிகள் காரணமாக இந்தியாவின் பெட்ரோல் மற்றும் டீசல் பொருட்களின் விற்பனை இரட்டிப்பாகியுள்ளது. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை இந்தியா சீனாவிற்கு 1.48 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள எண்ணெய் பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது. இது கடந்த ஆண்டு வெறும் 693 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டுமே ஆகும். அதேபோல மொபைல் பாகங்கள் உட்பட இந்திய தொடர்பு சாதனங்கள், அமெரிக்கா அதிக வரி விதித்த இறால் போன்ற கடல் உணவுகள் இப்போது சீனாவில் நல்ல விலையில் விற்கப்படுகின்றன. கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 20%க்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. ஏற்றுமதியில் ஏற்பட்ட இந்த அதிகரிப்பு வர்த்தக பன்முகப்படுத்தலின் விளைவாகும் என்று நிபுணர் அபிஷேக் ரஸ்தோகி விளக்கினார். முன்னதாக கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளும் தங்கள் பொருட்களை விற்க அமெரிக்காவின் பின்னால் சென்றன. ஆனால் இப்போது ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் புதிய சந்தைகள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் பல நாடுகளில் அதிக தேவை உள்ளது. சீனாவில் தொழில்துறை எண்ணெய்க்கான தேவை அதிகமாக உள்ளது. எனவே இந்திய பெட்ரோலிய பொருட்கள், சூடான இட்லி, வடை, பஜ்ஜி போல இப்போது சீனாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. குறிப்பாக மொபைல் மற்றும் எலக்ட்ரானிக் சந்தையில் இந்தியாவின் நிலை வலுவடைந்து வருகிறது. இந்திய ஏற்றுமதியாளர்கள் முன்பு அமெரிக்காவை மட்டுமே குறிவைத்தனர். இப்போது அமெரிக்கா பழிவாங்கும் வகையில் வரிகளை விதிப்பதால் நம் இந்திய வர்த்தகர்கள் ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது அமெரிக்காவை தவிர மற்றும் சீனா உட்பட பிற சந்தைகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் வாய்ப்புகளை தூண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது.